சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,120 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,760 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபாய் விலை அதிகரித்து 2,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 12 ரூபாய் விலை உயர்ந்து 287 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து விலை அதிகரித்து வரும் தங்கம் வெள்ளி விலையால் சாமானிய மக்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதல்வர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். சென்னையில் உள்ள கலாச்சார கட்டடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பில் வழங்கப்பட்ட 1.8 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த டபுள் டெக்கர் பேருந்தின் சேவையை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதல்வர் தொடக்கி வைத்தார். சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து LIC, துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பேருந்து இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விரைவில் 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பாமகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அன்புமணி ஆதரவு MLAக்கள் 3 பேரை பாமகவிலிருந்து நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி MLAக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோரை நீக்குவதாக அறிவித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காமல் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் 3 பேரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் பெயர் மற்றும் புகைப்படங்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது வசனத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்தி டி-ஷர்ட்களையும் ஷர்ட்களையும் விற்பனை செய்து வருவதாக கூறி கமல்ஹாசன் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி நடிகர் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். அதோடு மனுவுக்கு பதிலளிக்குமாறு நீயே விடை நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தார். வட இந்தியாவில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் குளிர் அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடர் மூடுபனி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிபரான பின்னரும் தனது பழைய நண்பனை மறக்காத அனுரகுமார திசாநாயக்கவின் செயல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அனுராதபுரம் பகுதியில் பேரணியாக காரில் சென்றபோது கான்வாயை நிறுத்தி தனது நண்பரான ராஜா என்பவரை அழைத்து பேசியுள்ளார். கார் கண்ணாடியை இறக்கி அவரை அழைத்து பேசியது அங்கிருந்தவர்களை நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. சென்னை தீநகரில் சாலையில் கிடந்த 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45 சவரன் தங்க நகைகளை கண்டெடுத்த பெண் தூய்மை பணியாளர் அவற்றை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பத்மா என்பவர் தீநகர் முப்பாத்தம்மன் அம்மன் கோவில் தெருவில் குப்பை அகற்றும் போது பிளாஸ்டிக் கவரில் இருந்த தங்க நகைகளை கண்டுபிடித்து பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசார் விசாரணையில் நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரி ரமேஷ் தவறவிட்ட நகைகள் என்பது தெரியவந்தது. நேர்மையாக காவல் நிலையத்தில் நகைகளை ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு காவல் உயரதிகாரிகள் பாராட்டினர்.
100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு மோசடியில் டெல்லியைச் சேர்ந்த ஜிஎஸ்டி ஆய்வாளர் மோஹித் அகர்வால் மீது உத்தரப்பிரதேச சிறப்பு காவல் படை வழக்கு பதிவு செய்துள்ளது. போலி நிறுவனங்கள் மற்றும் போலி ரசீதுகள் மூலம் வரிச் சலுகை பெற்று அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்திய கும்பலிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு துறை ரீதியான பாதுகாப்பு வழங்கியதாகவும் பிற உதவிகளை செய்ததாகவும் மோஹித் அகர்வால் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் ஏற்கனவே 4 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள ஆய்வாளர் மோஹித் அகர்வாலை தேடும் பணியில் தனிப்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். ஓராண்டில் 2 லட்சம் அரசு வேலைகள் மற்றும் முறையான வேலைவாய்ப்பு ஆகிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடினர். முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி நேரில் வந்து உறுதியளித்த அசோக் நகர் பகுதியில் திரண்ட இளைஞர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பீகார், உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்க முற்பட்டால் அவர்களை உதைத்து வெளியேற்றி விடுவோம் என மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரித்துள்ளார். மும்பையில் மாநகராட்சி தேர்தலை ஒட்டி ராஜ் தாக்கரேவும் அவரது சகோதரரும் கூட்டணி கட்சித் தலைவருமான உத்தவ் தாக்கரேவும் கூட்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். வெளி மாநிலத்தவர்கள் எல்லா பக்கமும் இருந்து மகாராஷ்டிராவிற்குள் வந்து உங்கள் பங்கை பறித்துக் கொள்கின்றனர் என்றும் மண்ணையும் மொழியையும் இழந்தால் நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று பொருள் என்றும் கூட்டத்தினரை பார்த்து ராஜ் தாக்கரே பேசினார். மராத்தி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த தேர்தலே கடைசி வாய்ப்பு என்றும் ராஜ் தாக்கரே குறிப்பிட்டார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்த ராஜ் தாக்கரே தென்னிந்தியர்களையும் விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை உள்ளாட்சித் தேர்தலை ஒட்டி தாராவியில் பாஜகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல, அது சர்வதேச நகரம் என பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் என விமர்சித்தார். தமிழ்நாட்டிலிருந்து வந்த அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவிற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பிய அவர், அதனால்தான் தமிழர்களை பால் தாக்கரே விரட்டி அடித்ததாக தெரிவித்து தென்னிந்தியர்களுக்கு எதிராக பால் தாக்கரே முன்வைத்த பழைய முழக்கத்தையும் சுட்டிக்காட்டி பேசினார். லுங்கி அணிந்தவர்களை விரட்டி அடியுங்கள் என்ற பொருள்படும் மராத்திய முழக்கத்தை சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே 1960-70களில் முன்வைத்திருந்தார். ராஜ் தாக்கரேவின் கோபத்தை சம்பாதித்ததில் பெருமை கொள்வதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாக்கரே சகோதரர்களின் மிரட்டல்களுக்கு பயப்படும் நபர் தான் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் ரெண்டோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். மும்பை குறித்து பெருமையாகவே பேசியதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் கொடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவை போல மகாராஷ்டிராவில் தாக்கரே சகோதரர்கள் மிரட்டியே பிழைப்பை ஓட்டுவதாக விமர்சித்தார். இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையும் அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.
நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. மும்பைக்கு எதிராகவோ தாக்கரேவுக்கு எதிராகவோ அண்ணாமலை எதுவும் பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான திடலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் பாஜக நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் மும்பை பரப்புரையில் அண்ணாமலை பேசியது குறித்து விளக்கமளித்துள்ளார். மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க தவிர பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்க தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட. ஆனா நான் அந்த எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஜனநாயகத்தின் மீது கவனமின்றி இருக்கும் தாவேகாவினர் வழிக்கு விழும்போது அதிமுக தான் காப்பாற்ற வரும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்ட போது பேசிய அவர், தலைகுனிந்து இருக்கும் தமிழகம் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையில் தலைநிமிரப் போகிறது என்றார். முதன்முதலாக K. பழனிசாமி ஆட்சியில் 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். அப்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த MK ஸ்டாலின் இப்போது ஏன் கொடுக்கவில்லை என்றும் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். இளைஞர்கள்லாம் கவனமா இருக்கணும், இளம் சமுதாயம் இருக்கணும், ஜனநாயகம்னு நீங்க ஜனநாயகத்துல கவனமா இருந்தா இப்படிதான் வலிக்கு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு அதிமுக தான் வரணும், அதிமுக தான் வரணும். அதையும் நீங்க பார்த்து மனசுல வச்சுக்கீங்க. உலகின் வளர்ந்த நாடுகளில் டெபிட் கார்டுகள் பயன்பாடு அதிக அளவில் உள்ள நிலையில் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் அது குறைவாக உள்ளது. பின்லாந்தில் அதிகபட்சமாக 99 விழுக்காடு மக்கள் டெபிட் கார்டு பயன்படுத்தும் நிலையில் மற்ற வளர்ந்த நாடுகளிலும் இதன் பயன்பாடு 90 விழுக்காட்டிற்கு மேல் உள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் 2 விழுக்காடு நபர்கள் மட்டுமே அதை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்தியாவில் 38 விழுக்காடு நபர்கள் மட்டுமே டெபிட் கார்டு பயன்படுத்துகின்றனர். UPI முறையில் பணத்தை செலவிடுவது பிரபலமாக உள்ளதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் கிரெடிட் கார்டுகள் பயன்பாடு அதிகரிப்பும் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் தரம் குறைந்த முந்திரி பருப்புகளால் உள்நாட்டு சந்தையில் முந்திரி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய முந்திரி சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. குறிப்பாக வியட்நாம் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து விலங்கு தீவனம், வறுத்த முந்திரி என்ற பெயரில் டன் கணக்கில் முந்திரி பருப்புகள் இந்தியாவிற்குள் கொண்டுவரப்படுகின்றன. இதனால் பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் உயர்தர முந்திரிகளுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. இதனால் விவசாயிகள் மற்றும் சிறு குறு ஆலை உரிமையாளர்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மத்திய வர்த்தக சங்கத்திற்கு கடிதம் எழுதியுள்ள முந்திரி சங்க செயலாளர் ராமகிருஷ்ணன் துறைமுகங்களில் சோதனைகளை தீவிரப்படுத்த வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெற்றோரை இழந்த குழந்தைகள் முறையான வீடின்றி தவித்த நிலையில் அறக்கட்டளை சார்பில் வீடு கட்டித்தரப்பட்டது. நன்னிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார், சுமதி தம்பதிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். சிவகுமாரின் மனைவி 5 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு சிவகுமாரும் உயிரிழந்தார். பள்ளியில் படிக்கும் சிவகுமாரின் 3 குழந்தைகளும் சரியான இருப்பிட வசதியின்றி தவித்து வந்தனர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பாரதி மோகன் அறக்கட்டளை சார்பில் சிமெண்ட் சீட் கொண்ட வீடு கட்டித்தரப்பட்டது. சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயினின் புகழ்பெற்ற பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பரம எதிரியான ரியல் மேட்ரிட் அணியை வீழ்த்தி வாகை சூடியது. விறுவிறுப்பு நிறைந்த போட்டியில் 3-2 என்ற கோல்கள் கணக்கில் பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் 16வது முறையாக ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையை வென்றுள்ள பார்சிலோனா இத்தொடரில் அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற சொந்த சாதனையை முறியடித்துள்ளது. சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதல்வர் MK ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். சென்னையில் உள்ள கலாச்சார கட்டடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பில் வழங்கப்பட்ட 1.8 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த டபுள் டெக்கர் பேருந்தின் சேவையை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதல்வர் தொடக்கி வைத்தார்.
சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து LIC, துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பேருந்து இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விரைவில் 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பள்ளி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் 8 பேரை திமுக அரசு கைது செய்துள்ளதாக கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிர்வாகிகளை வீட்டுச் சிறையில் வைத்து அவர்களது செல்போன்களை பறித்துக் கொண்டு தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையடிப்பதை அரசு தடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் 3800 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் வரை மிக அதிக கட்டணம் வசூலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் இத்தகைய கட்டண கொள்ளையை தடுக்காமல் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பெயரளவு அபராதம் விதிப்பதை தவிர்த்து மக்களை சுரண்டும் தனியார் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டணத்தை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்ட அறிக்கையில் மொத்தமாக இயக்கப்பட்ட 8270 பேருந்துகளில் 3,58,496 பேர் சொந்த ஊருக்கு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இதுவரை 2,38,535 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சபர்மதி ஆற்றங்கரையில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்தார். இவ்விழாவில் ஜெர்மனி அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பட்டம் விடும் திருவிழாவில் 50 நாடுகளைச் சேர்ந்த 135 சர்வதேச வீரர்கள் உட்பட மொத்தம் 1071 வீரர்கள் பங்கேற்று தங்களது கலைநயமிக்க பட்டங்களை பறக்க விடுகின்றனர். அகமதாபாத் மட்டுமின்றி ராஜ்கோட், சூரத் மற்றும் ஒற்றுமை சிலை உள்ளிட்ட இடங்களிலும் இந்த விழா நடத்தப்படுகிறது. 5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இவ்விழாவை காண வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு ஹைதராபாத்தில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இதனால் நகரைச் சுற்றியுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 1,30,000 வாகனங்கள் சுங்கச்சாவடிகளை கடந்துள்ளன. குறிப்பாக ஹைதராபாத் விஜயவாடா நெடுஞ்சாலையில் உள்ள பந்தங்கி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னை வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் என்று விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். ஆனால் டிரம்புக்கான அதிகாரப்பூர்வ விக்கிபீடியா பக்கத்தில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. இதையடுத்து டெல்சி ரோட்ரிகஸ் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன்னை வெனிசுலா அதிபர் என்று அறிவித்துக் கொள்வது போன்ற புகைப்படத்தை டிரம்ப் பகிர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் கார்வால் இமயமலை பகுதியில், குறிப்பாக துங்நாத் போன்ற உயரமான இடங்களில் இந்த ஜனவரி மாதம் இதுவரை பனிப்பொழிவு ஏற்படவில்லை. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, நமது சூழலியல் மாற்றத்தின் ஒரு அபாய எச்சரிக்கை என்று விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.
வழக்கமாக பெய்யும் பனி மண்ணுக்கு ஒரு போர்வை போல செயல்பட்டு வெப்பத்தை தக்கவைக்கும். ஆனால் தற்போது நிலவும் வறண்ட காற்றும் ஈரப்பதம் இல்லாத மண்ணும் அரிய வகை மருத்துவ தாவரங்களின் வளர்ச்சியை பாதித்துள்ளது. பனிப்பொழிவு இல்லாததால் தாவரங்களின் விதைகள் முளைப்பதிலும் அவற்றின் வளர்ச்சி சுழற்சியிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது அந்த பகுதியின் ஒட்டுமொத்த பல்லுயிர் வளத்துக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடி அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வெளியேறிய கரடி கடந்த சில தினங்களுக்கு முன்பு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த இருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கரடியை பிடிக்க வனத்துறையினர் வைத்த கூண்டில் கரடி சிக்கிக் கொண்டது. இந்நிலையில் பிடிபட்ட கரடி வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடுவிக்கப்பட்டது.